81. நான் தான் அதை செஞ்சேன், நீ ஆகையினால உன் வாயை விரிவாய் தர அப்படின்ற. நான் அதை நிரப்புவேன்றார். நான் உன்னை அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்திருக்கேன், ஒரு அடிமைத்தனத்தில் இருந்து அதை நான் கொண்டு வந்திருக்கேன். இப்போ நீங்கள் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். நமக்கு சத்தியம் தெரியாது, நம்மளை ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார். நம்ம அப்படி அந்த இதில் பிறந்து வளர்க்கலை, நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் ஒரு அத்தியாயத்தை நம்ம வாழ்க்கையில் தந்திருக்கிறார். அப்போ அவர் சொல்கிறாரு, உனக்கு புது வாழ்க்கையை நான் கொடுத்துருக்குறேன். இப்போ நீ என்ன பண்ண அப்படின்னா, அதை செஞ்சது, அதை கொடுத்தது நான் தான், உன்னை ரட்சித்தது நான் தான். இப்போ நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, உன் வாயை விரிவாக திறக்கணும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். உன் வாயை விரிவாய் தர, நான் அதை நிரப்புவேன் அப்படின்றார். என்ன நிரப்ப போகிறாரு? எதனால் நிரப்புவார்? வாயை விரிவாக ஒன்று தானே தெரியும். ஜெபிக்கும் போது சிலர் சொல்லுவாங்க, ஆண்டவரே உன் வாயை விரிவாக தர நிரப்புவேன்னு சொல்லியிருக்கீங்க. என்ன தருவார்? எதை நிரப்புவார்? வாயை நிரப்புவார். எதனால் நிரப்புவார்? அவர் சொல்கிறாரு, நான் உன்னை மீட்டு எடுத்திருக்கிறேன். நீ ஒரு குப்பையிலேருந்து உன்னை மீட்டு எடுத்திருக்கிறேன், உலையான சேற்றிலேருந்து உன்னை மீட்டு எடுத்திருக்கிறேன். அதாவது உலகத்தில் கிடந்து உன்னை மீட்டு எடுத்திருக்கிறேன். இந்த உலக காரியங்கள்லேருந்து உன்னை மீட்டு கொண்டிருக்கேன். அது நான் தான், உனக்கு இந்த ரட்சிப்பு கொடுத்தது நான் தான். ஆகையினாலே நீ வாயை விரிவாய் தர அப்படின்னா அதோடைய பொருள் என்ன அப்படின்னா, வாயை திறக்கும் போது நான் உனக்கு வேண்டிய ஆகாரத்தை நான் தருவேன் அப்படின்னு. வாயை திறக்க எப்படி, எதுக்காக வாயை திறக்க சொல்லுவோம்? குழந்தைகளுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கும்போது வாயை தர இந்த சாப்பிடு அப்படின்னு சொல்லுவோம் ஊட்டும் போது. அல்லது ஏதாவது மருந்து கொடுக்கும்போது வாயை தர அப்படின்னு சொல்லுவோம். வேறு எதுக்கு திறக்க சொல்லுவோம்? ஒன்றும் சொல்ல மாட்டோம். சரி, தேவையில்லாத ஏதாவது காரியங்கள் இருந்தால் வாயை மூடு அப்படின்னு. என்ன, வாயை மூடு, வாயை பேசக்கூடாது, அது அதிகமாக பேசக்கூடாது, அமைதியாயிரு. அப்போ எதுக்கு வாயை திறக்க சொல்லுவோம்? வாயை திறந்து படி, வாயை திறந்து சொல்லு அப்படின்னு எதுக்கு சொல்லுவோம்? அறிவுரைகளை சொல்லுவோம். பிள்ளைகளுக்கு அறிவுரைகளை சொல்லும்போது நான் சொன்னதை படி, கற்றுக் கொடுப்போம், படிக்க சொல்லுவோம். அல்லது ஏதாவது சில காரியங்களை கற்றுத்தருவோம். வாயை திறந்து சொல்லு, நான் உன்கிட்ட தானே கேட்குறேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வாயை எதுக்கு திறக்கணும்? நல்லவைகளை சொல்கிறதுக்கும் நல்ல ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வதற்கும் வாயை திறக்கணும், அப்படி தானே? அப்போ அவர் சொல்கிறாரு, நீ வாயை விரிவாய் தர, நான் அதை நிரப்புவேன் அப்படின்றார். சரி, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த விரிவாய் திறந்து அவங்க என்ன கொடுப்பாரு? உங்களுக்கு என்ன தோணுது? அதிலிருந்து வாயை திறக்க சொல்லி, நான் உனக்கு நிறைய கொடுக்குறேன், உனக்கு வாயை திறந்து கேளு, நான் சொல்லித்தரது கேளு. புரியுதா? நான் எழுதி போட்டாலும் புரியுதா? பார்த்தீங்களா? படிச்சிங்களா? நோட் பண்ணிங்களா? அப்போ வாயை திறந்ததுக்கு ஆன்சர் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன கற்றுக் கொடுக்குற டீச்சர்ஸ் சொல்லுவாங்க, ஆன்சர் பண்ணு. நான் இப்போ இன்றைக்கி என்ன பண்ணி கொடுத்தேன், என்ன சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு. அப்போ வாயை திறந்து தான் சொல்லணும். அப்போ வாயை திறப்பதற்கு அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? நடத்துகிற டீச்சர்ஸ் அவங்களுக்கான அந்த ஆன்சரெல்லாம் முதலாவது கற்றுக் கொடுக்கணும். அப்போ கற்றுக் கொடுக்கும்போது அவைகள் அதை உள்வாங்கி திரும்ப என்ன செய்யணும்? பிரதிபலிக்கணும். அப்போ அதுக்கு தான் வாயை திறக்க சொல்கிறேன். இப்போ ஆண்டவர் நமக்கு என்ன சொல்கிறாரு? உன்னை தூக்கி எடுத்திருக்கிறேன், மீட்டு எடுத்திருக்கிறேன், நான் தான் உனக்கு அதை கற்றுக் கொடுக்க போகிறேன், நீ என்ன செய்ய? வாயை தர அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ கேளுன்ட்ட. நீ என்னிடத்துல கேட்டு பெற்றுக்கொள், என்னிடத்துல கேட்டு நீ உனக்கானதை பெற்றுக்கொள், நான் உனக்கு தருகிறேன். தெரியலன்னா என்கிட்ட கேளு, சொல்லித்தரேன் அப்படி சொல்லுவோம் இல்லையா? சொல்லணும்னா கேளு. அப்போ ஏதாவது ஒரு பொருளை திடீர்னு முதல்ல கற்றுக் கொடுக்குற பிள்ளைகளுக்கு அந்த இதை போய் எடு அப்படின்னா அதோட பொருளோட பேர் தெரியாது. பொருளோட பேர் தெரியும், இப்படி தவிக்கும், அதுதான் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த பிள்ளைகளுக்கு தெரியும், ஓ இதுதான் அந்த பொருளோட பேர் போல் அப்படின்னு சொல்லி. அப்படி போல் அவர் சொல்கிறாரு, நீ வாயை விரிவாக தர, நான் உனக்கு கற்றுக் கொடுக்குறேன். எங்கெல்லாம் வாயை திறக்கணும்? எந்த இடத்துல வாயை திறக்கணுங்க பாரு. கண்ட இடத்துலையும் வாய் திறக்கக்கூடாது, எல்லா இடத்துலையும் வாய் திறக்கக்கூடாது. எங்கே திறக்கணுமோ அங்கே தான் திறக்கணும், எங்கே பேசணுமோ அங்கே தான் பேசணும். அப்படி நமக்கு ஆலோசனை கிடைக்கிது, பெரியவங்ககிட்டருந்து கிடைக்கிது, ஆசிரியர்கிட்டருந்து கிடைக்கிது, சபைகள்லேருந்து கிடைக்கிது, வசனத்துலேருந்து நமக்கு கிடைக்கிது. இப்போ எங்கே வாயை திறக்கணும் அப்படின்னு சொல்லி வேதத்தில் நம்ம பார்த்தோமானால், நம்ம ஒரு சில வசனத்தை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதம் 20 நீதிமொழிகள் 31, நீதிமொழிகள் புஸ்தகம் 31வது அதிகாரம் 8-9, அதனுடைய 8வது வசனமும் 9வது வசனமும். அப்போ இப்போ யாருக்காக வாயை திறக்க சொல்கிறாரு? ஃபஸ்ட்டு என்ன சொன்னார்? வாயை விரிவாய் தர, நான் நிரப்புவேன். எதை நிரப்புவார்? நமக்கு வேண்டிய
நமக்கு வேண்டிய பாடம். என்ன பாடம்? இந்த உலகத்தில் நம்மளை அனுப்பியிருக்கிறாரு. இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த உலகத்துக்குள்ளே நாம் எவ்வாறு ஜீவிக்க வேண்டும், எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், எவ்வாறு ஆண்டவருடைய நாமத்தை துதிக்க வேண்டும், ஆண்டவருக்கு உகந்தவர்களாய் வாழ வேண்டும் என்று அதற்கான எல்லா ஆலோசனைகளையும் நம்ம வாயில் போட்டுகிட்டே இருப்பார். நம்ம வாயை விரிவாய் தர நான் நிரப்பேன் அப்படின்னா நம்ம விசாலமாக்கி கொள்ள வேண்டும். நம்ம வாயை விரிவாக்கி கொள்ள வேண்டும். அதிகமாக கற்றுக்கொள்கிற பிள்ளைகளை பார்த்தா அப்படின்னு கவனிச்சுக்கிட்டு இருக்கோம். நான் கடந்த நாட்களில் ஒரு டீச்சர் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு காமிக்கிறாங்க. ஏதோ தெரியல சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸ்கூல் பிள்ளைகளை கூட்டிகிட்டு அப்படி காமிக்கிறாங்க. பாருங்கள், இது ஒவ்வொரு வார்டாக காமிக்கிறாங்க. காமிக்கும்போது இந்த பிள்ளைகள்லாம் இப்படி பார்க்க, இதுதான் இந்த இதுக்கு போடுறது, எலும்புக்கு போடுறது, இது இதை கவனிக்கிறது குழந்தைகள் வார்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பிள்ளைகள் மற்ற பிள்ளைகளும் அப்படி பார்த்துட்டு போகுது. ஒரே ஒரு பிள்ளை மட்டும் நான் நோட் பண்ணேன். ஒரு நோட்டையும் ஒரு பேனா வச்சுக்கிட்டு எழுது. அதை பார்த்தோன்னே அதில் என்ன எழுதி போட்டிருக்கோ அது அப்படியே எழுதுது. எனக்கு முடிவு பண்ணேன், இந்த பிள்ளை டாக்டராக வரணும். எப்போ அந்த கவனம் இருக்குதோ ஆண்டவர் சொல்கிறாரு கவனிக்கணும் அப்படின்றார். எப்போ அந்த கவனம் வருதோ அந்த பிள்ளை என்ன செய்யும்? அந்த உத்தியோகத்தில் இருக்கும். அவங்க அந்த டீச்சர் அதை பார்க்கறதுக்கு தானே, அதை பார்க்கும்போது தான் அந்த ஆசை வரும். ஒரு இதை பார்க்கும்போதும் கேட்கும்போது தான் நம்ம இதை படிக்கணும், இதை கற்றுக்கொள்ளணும், இதை வாங்கணும், இதை நம்ம எடுத்துக்கணுன்ற ஒரு ஆசை வரும் மனிதர்களுக்கு. அதனால தான் டீச்சர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா பிள்ளைகளை கூட்டிகிட்டு அப்படி காட்டுறாங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு புரிதல். அப்போ காட்டும்போது ஒரே ஒரு பிள்ளை மட்டும் அதை பண்ணுது. மற்ற பிள்ளைகளாம் சும்மா அப்படி பார்த்துட்டு அங்கங்கே பார்த்துக்கிட்டு போகுது, பறக்க பார்த்துட்டு போகுது. அப்போ கவனிக்கிறவர்கள் அதை எடுத்துக்கொள்வாங்க. பயிரிடுகிறவன் முந்தி பலனை அறுவடை செய்வானா. யார் பயிரிடுகிறாங்களோ அவங்க முந்தி பலனை அறுவடை செய்வாங்க. அப்போ அறுவடை பண்ணுறவங்கள பார்த்து பாரு, அறுத்துட்டாங்களா, விட்டுட்டாங்களே, கிடச்சிக்கிட்டே, அவங்கள பாரு அப்படி கிடச்சிச்சு. பயிரிடுறியா நீ? எப்போ பயிரிட தயாராக இருக்கியா? பயிர் செய்வதற்கு தயாராக இருக்கியா? கற்றுக் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறியா? அப்படி ஆனால் நீ அதை கற்றுக்கொள். கற்றுக் கொடுக்குறவங்களுக்கு அதிகமாக மைண்டில் பதிவாகும். யார் எதையாவது கற்றுக் கொடுத்தோம்னா அவங்களுக்கு பதிவாயிரும். அவங்களுக்கு திரும்ப படிக்கணும்னு அவசியம் இல்லை, கைட் புக் தேவையில்லை. யார் அங்கே கற்றுக் கொடுக்குற ஒரு வாக்கியம் கிடச்சிருக்கோ அவங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. யாருக்காவது கற்றுக் கொடுக்குறோமா? ஸ்கூல்லையோ அல்லது காலேஜ்லேயோ அல்லது வீட்லேயோ அல்லது ஏதோ ஒரு கூட்டங்கள்லையோ அல்லது மீட்டிங்லேயோ ஒரு லீடராகவோ ஒரு தலைவராகவோ இருந்தோன்னு சொன்னால் அவங்க கொடுத்து வைத்தவர்கள். ஏன்னா கற்றுக் கொடுக்குறாங்க. சொல்லி தரும்போது தான் அநேக காரியங்கள் என்ன ஆகும்னா மனதில் பதிவாகும். அப்போங்க சொல்கிறார் உன் வாயை விரிவாய் தர. அப்போ யாருக்காக திறக்க சொல்கிறார்? இப்போ வாசித்த நீதிமொழிகளில் ஊமையனுக்காகவும் திக்கற்ற எல்லாருடைய நியாயத்துக்காகவும் உன் வாயை திற. அப்படியானா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊமையன் யார்? திக்கற்றவன் யார் அப்படின்னா திக்கற்ற பிள்ளைகள், அதாவது விதவைகளையும் திக்கற்ற பிள்ளைகளையும் விசாரித்து நடத்துவதே தேவனுக்கு முன்பாக சுத்த பக்தியாக இருக்கான். எரேமியா எழுதுகிறார். அவர் எழுதுகிறார், என்ன பக்தி ஆராதனை ஞாயிற்றுக்கிழமைகளில் சபையில் போய் உட்காந்து நான் நல்லா ஆராதிக்க போகிறேன், நல்லது, நல்லா பாடி துதிப்பேன், நல்லது, நல்ல கூட்டமாக இருக்கிற சபையில் போய் இருப்பேன், நல்லது, நல்ல காணிக்கை செலுத்துவேன், நல்லது, நான் உத்தமமாக நான் ஃபாஸ்டிங் ப்ரேயர் பண்ணுவேன், நல்லது, நான் ஒழுங்காக அந்த முறைப்படி 3 வேளையும் ஜெபிக்கிறேன், நல்லது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு சுத்த பக்தி எதுன்னு. அதில் சுத்த பக்தின்னு போட்டதா தெரியல. ஆனால் உன் முழு இதயத்தோடும் முழு பலத்தோடும் என்ன செய்ய என்னிடத்தில் அன்பு கூறு. எப்படி அன்பு கூறணும் அப்படின்னா முழு இதயத்தை சரட்டர், அங்கே எந்த ஒரு குறுக்கு வரக்கூடாது. ஏன்னா என்னிடத்துல நீ பேசும்போதோ அன்பு செலுத்தும் போதோ என்னை பார்க்க வந்திருக்கும் போதோ வேற ஒன்று உள்ள குறுக்கிடக்கூடாது. அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனால் சொல்கிறார், நீ என்கிட்ட அன்பு செலுத்தணும், என்கிட்ட பேசணும் நீ நினச்சேன்னா முழு இருதயத்தோடு என்னிடத்துல பேசு, முழு பலத்தோடு இங்கே இரு. அங்கே ஒரு சிந்தனை இங்கே ஒரு பார்வையோடு வரக்கூடாது. அது எனக்கு பிடிக்காது. ஆண்டவர் தெளிவாக நம்மகிட்ட கேட்ட ஒரே ஒரு காரியம், ஏதாவது காணிக்க கொண்டு வா, நிறைய பொருள் கொண்டு வா, அதை கொண்டு வா, இதை கொண்டு வான்னு சொல்ல. அவர் என்ன சொன்னார்? அவருக்கு விரும்பி கேட்டது முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடு என்னிடத்தில் அன்பு கூறு அப்படின்னார். சரி, இங்கே வாயை நீ தர, உன்னை நான் மீட்டு வச்சுருக்கிறேன். எதுக்கு? உன்னை இந்த உலகத்தில் வச்சு வித்தியாசப்படுத்துவதற்கு. இந்த உலகத்தில் இந்த உலகத்தில் இருக்கிற இந்த பொல்லாங்கன் மத்தியில் உன்னை நான் வேறுபடுத்தி வைத்திருக்கிறது எதற்கு? அப்படியான வாயை தர, விரிவாக்கு, உன்னுடைய தரிசன பார்வையை விரிவாக்கு, உன்னுடைய வாயை விரிவாய் தர, நான் அதை நிரப்புவேன். யாருக்கு? ஊமையனுக்காக நீ வாயை திறக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். யார் ஊமையர்கள்? யார்? சில இடத்துல நிறைய பேர் நிறைய படிச்சிருப்பாங்க, நிறைய பெரிய ஆட்களாக இருப்பாங்க, பணக்காரராக இருப்பாங்க. ஆனால் சில நேரங்களில் அவங்க வாய் பேச முடியாத இருப்பாங்க. வாய் பேச முடியாத எத்தனையோ குடும்பங்களை பார்த்துருக்கு. ஊமையை சொல்லலை, நான் அவங்கள மட்டும் சொல்லலை, வாய் பேச முடியாத அப்படியே இருப்பாங்க.